பணம் என்னடா பணம், குணம் தானடா நிரந்தரம். எத்தனை பேர் இந்த பாட்ட கேட்டிருக்கீங்க? நடிகர் திலகம் அவர்களுடைய ஃபேமஸான சாங் இது. ஆனா நாம வாழுற இந்த ஜிஎஸ்டி வாழ்க்கையில பணம் வேண்டாம் நிம்மதி போதும்னு எந்த பணக்காரரும் சொல்றது கிடையாது. நிம்மதியா இருக்கேன் அதனால பணம் வேண்டான்னு எந்த ஏழையும் சொல்றது கிடையாது. கல்வி கற்கிறதுக்கு கூட நோட்புக்கை விட நோட்டுகளே அதிகம் தேவைப்படுது. ஒரு காலகட்டத்துல பிறருடைய படிப்பு, பண்பு இதெல்லாம் வச்சு மரியாதை கொடுத்தாங்கங்க. ஆனா இப்ப நம்ம வாழுற காலகட்டத்துல பணம் இல்லைன்னா பிணத்திற்கு சமங்க. பணம்ங்கிறது வெறும் காகிதம் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையுடைய திசையை தீர்மானிக்கும் சக்தி. பணம் இருந்தா நம்மளால சுகமா நிம்மதியா வாழலாம், குடும்பத்தை பாதுகாக்கலாம், மருத்துவத்திற்கும் கல்விக்கும் நம்ம எதிர்காலத்திற்கும் நம்பிக்கையை உருவாக்கலாம். நம்ம கிட்ட பணம் இல்லாம பிறரிடம் கையேந்த வேண்டிய நிலைமையில நம்ம இருந்தோம்னா நம்ம கிட்ட இருக்கிற படிப்புக்கோ, நற்குணத்திற்கோ, திறமைக்கோ எந்த மதிப்பும் கிடையாதுங்க. நீங்க பணக்காரர் ஆகணும்னா அஞ்சியோட முயலை போல பணத்தை தேடி ஓடக்கூடாதுங்க. உயர்ந்து வளர்ந்து பணத்தை இருக்கிற காந்தமா நீங்க மாறணும். நம்ம விடிய காலையில எழுந்து நடு ராத்திரி வரைக்கும் ஓய்வின்றி உழைக்கிறதுனால மட்டும் நம்மளால பணக்காரர் ஆக முடியாதுங்க. பணக்காரர் ஆகிறதுக்கு ஒரே வழி உங்களுடைய மதிப்பை நீங்க கூட்டுறது தான். மதிப்புடைய மனிதர்களா நீங்க மாறினீங்கன்னா உங்க திறமைக்கு எந்த விலையும் கொடுக்கறதுக்கு மற்றவர்கள் தயாரா இருப்பாங்க. அதுக்கு உதாரணமா எம்எஸ் தோனி, ரஜினிகாந்த்னு இப்படி நிறைய பேரை எடுத்துக்கலாங்க. அவங்க ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளவு விலை உயர்ந்தது. அவங்க ஒரு நிமிஷத்தை ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா எவ்வளவு ரூபாய் அவங்களால சம்பாதிக்க முடியும். ஸோ நீங்க பணக்காரர் ஆகணும்னா முதல்ல நீங்க பண்ண வேண்டிய காரியம் உங்களையே நீங்க மேம்படுத்துறது தான். இதற்கு சிறந்த உதாரணம் நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான். ஒரு சாதாரண பேப்பர் போடுற பையனா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சு அவர் நல்லா படிச்சாரு, தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டாரு, உலகமே கொண்டாடுற ஒரு சயின்டிஸ்டாவும் மாறினாரு. கனவுங்கிறது நீ தூங்கும்போது காண்றது இல்ல, உன்னை தூங்காம செய்யறது தான் கனவுன்னு சொன்னாரு. அதை செயல்படுத்தியும் காட்டினாரு. அந்த திறமை தொழில் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், படிப்பு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், கலை சம்பந்தப்பட்டதா கூட இருக்கலாம். எந்த திறமையில உங்களால வளர முடியுமோ அந்த திறமையை வளர்த்துக்கிட்டு மேம்படுத்தணுங்க. அடுத்ததா பெரிய பிரச்சனைகளை சால்வ் பண்ற திறமையை வளர்த்துக்கணுங்க. இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி தொடங்கி சுந்தர் பிச்சை வரைக்கும் இதை தான் அப்ளை பண்ணாங்க. உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு அதன் மூலம் பணம் சம்பாதிச்சு பணக்காரர்களா மாறினவங்க தான். சேவை மனப்பான்மையும் நம்ம கிட்ட செல்வத்தை கூட்டுங்க. என்னது சேவை மனப்பான்மை செல்வத்தை கூட்டுமா? அது கரைக்க தானே செய்யும்னு கேட்பீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய முக்கியமான விதியை நம்ம கிட்ட இருக்கிற செல்வத்தை பிறருக்கு பகிர்ந்து அளிக்கணுங்கிறது தான். அப்படி பகிர்ந்தளிக்கும் போது முழு மனதோட மகிழ்ச்சியோட செஞ்சீங்கன்னா உங்ககிட்ட செல்வம் பெருகிட்டே போகும். இதுக்கு உதாரணமா நம்ம ரத்தன் டாட்டாவையே எடுத்துக்கலாம். அவர்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் பிறருடைய நல்வாழ்வுக்காகவும் கல்விக்காகவுமே செலவிட்டாரு. அவருடைய நிறுவனத்துடைய மதிப்பு நாளுக்கு நாள் உயர்ந்துட்டே போச்சுங்க. அடுத்தது பணம் சம்பாதிக்கணும்னா உறவுகளை சம்பாதிக்கணுங்க. உங்களை சுத்தி நல்ல மனிதர்களை, உங்க நலம் விரும்பிகளை வச்சுக்கணும். இதற்கு சிறந்த உதாரணம் ஜியோ தாங்க. முகேஷ் அம்பானி ஜியோவை தனியா ஸ்டார்ட் பண்ணல, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இன்வெஸ்டர் எல்லாருடைய உதவியோடையும் தான் அந்த நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணாரு. இந்தியாவுடைய தலையெழுத்தையே மாத்தின ஒரு நிறுவனம் தான் ஜியோ நிறுவனங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்பவுமே பணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது கொள்கை ஷார்ட் டேர்மா இருக்கக்கூடாதுங்க. லாங் டேர்ம் கோல் எப்பவுமே நல்லது. இன்னைக்கு எனக்கு ஒரு 500 ரூபாய் தேவைப்படுது, அது கிடைச்சா போதும். நெக்ஸ்ட் வீக் பில் பே பண்றதுக்கு 10,000 தேவைப்படுது, அது கிடைச்சா போதும். இப்படியான ஷார்ட் டேர்ம் கோலால எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. நீங்க பணத்தை பத்தின கொள்கை குறிக்கோளை உருவாக்கும் போது உங்க எதிர்காலம், உங்க சந்ததியுடைய எதிர்காலம் எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கணுங்க. அப்படிப்பட்ட எண்ணத்தோட திருபாய் அம்பானி உருவாக்கின ரிலையன்ஸ் நிறுவனம் தான் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு வகையில பங்கு வகிச்சுட்டு இருக்கு. சோ நம்ம பணக்காரர் ஆகணும்னா முதல்ல நம்ம பண்ண வேண்டியது எந்த காரியத்தை நம்ம செய்தாலும் பொறுப்போட செய்யணுங்க. இதற்கு சிறந்த உதாரணமா எம்எஸ் தோனியை எடுத்துக்கலாங்க. அவரை விட ஒரு பொறுப்பான கேப்டன் இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாதுங்க. அடுத்தது சிறப்பானவர்களா பிறர் கொண்டாடக்கூடிய மனிதர்களா மாறணுங்க. இதற்கு உதாரணம் ரஜினிகாந்த் அவர்கள். அடுத்தது தோல்வியை கண்டு துவண்டு போகாம தொடர்ந்து முயற்சிக்கணுங்க. இதற்கு சிறந்த உதாரணம் அமிதாப் பச்சன் அவர்கள். அவர் வாழ்க்கையில பல தோல்விகளை கண்டாலும் துவண்டு போகாம தொடர்ந்து முயற்சித்து முன்னிலைக்கு வந்தாரு. அடுத்தது பணத்தை ஈர்க்க நீங்க என்ன பண்றீங்கிறதுல தெளிவா இருக்கணுங்க. இன்ஃபோசிஸ் நிறுவனர் இந்தியன் சாஃப்ட்வேரை உலக தரத்துல கொடுக்கணும்னு நினைச்சாரு, சாதிச்சாரு, பணத்தையும் ஈர்த்தாரு. எல்லாத்தையும் தாண்டி நம்ம என்ன தொழில் பண்றதா இருந்தாலும் அதுல ஒழுக்கங்கிறது ரொம்ப முக்கியங்க. இதற்கு சிறந்த உதாரணம் விராட் கோலி. பணம் இல்லைன்னா நம்ம கனவுகளுக்கு எந்த மதிப்பும் கிடையாதுங்க. திறமையான மாணவன் கூட படிப்பை நிறுத்த வேண்டிய நிலைமைக்கு போயிடுவான். பணத்துக்கு மனிதனையே மாத்திர சக்தி இருக்குங்க. அது ஒருத்தனை உயர்த்தவும் செய்யும், வீழ்த்தவும் செய்யும். சோ பணத்தை ஈர்க்க நமது திறமைகளை வளர்த்துக்கிட்டு பணத்தை ஈர்க்கிற காந்தமா நம்ம மாறணுங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். வணக்கம்.